வாழ்க வளமுடன் ஐயா. அறிமுகத்திற்கு மிக்க நன்றி. வீடியோ ஆன் பண்ணலாமா? ஆமா ஆன் கேமரா பண்ணிக்கலாம். ஷோர் வாழ்க வளமுடன். ஆனந்த் வாழ்க இது பண்ணி வளமுடன். விடுங்க, பின் பண்ணி அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இறையருள், குருவருள் வழிகாட்டுதலோடு நாம் இன்று சிந்திக்க இருப்பது தன்னிலை உணர்தல். தன்னிலை என்பது இன்று வரை நாம் கடந்து வந்த பாதையில நம்ம இணைந்துள்ள பல்வேறு அன்பர்களும் பல்வேறு வாழ்க்கை சூழல், அறிவு வளர்ச்சி, தொழில், இதன் வழியாக நாம் அனைவரும் இணைந்து பயணிக்கின்ற அந்த ஆன்மீக பாதையில இன்று வரை இந்த உலகத்தில் தோன்றிய மகான்கள், அறிவை உணர்ந்தோர்கள், நமது ஆசான் வரை தன்னை அறிவதை முன்னிறுத்தியிருக்கிறார்கள். அப்ப அதுல ஏதோ ஒரு முக்கியமான, எல்லோரும் உணர்ந்தவர் ஒத்துக்கொள்ளப்பட்ட காரணம் இருக்கின்றது. அந்த அடிப்படையில நாம் சிந்தித்தோம் என்றால், நமது ஆசான் வழிகாட்டுதல்ல வாழ்க்கை அவர் முக்கோணமா நமக்கு உணர்த்தி இருக்கின்றார். இந்த முக்கோணத்துல நாம் அறிந்தது தான், சமுதாயம், இயற்கை என்பது. இந்த தான் என்பது சமுதாயம், இயற்கை எல்லாவற்றோடும் பின்னி பிணைந்திருக்கின்றது. அதனால அந்த தான் என்ற நிலையில, அதாவது மனிதன் என்ற அந்த தன்மையில சமுதாயம், இயற்கை எல்லாமே முழுமையாக, இங்கிலீஷ்ல சொல்ல போனா ஒரு கேப்சூல் ஃபார்ம்ல இருக்கு. நம்ம சாஃப்ட்வேர் டெக்னாலஜில கம்ப்ரஸ்டு ஃபோல்டர் ஃபைல்லாம் சொல்றோம். அந்த மாதிரி அருட்தந்தையினுடைய கருத்துக்களை நம்ம உள்வாங்கின நிலையில சிந்தித்தோம் என்றால், இறையே தன்மாற்றத்துல மனிதன் வரை விரிந்து மனிதனிடத்துல இயங்கக்கூடிய அதே இறைநிலையானது தன்னையே ரசிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக மனிதனை அமைத்திருக்குன்னு அருட்தந்தை சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு தான் இப்பெருமை கொண்ட மனிதன் உணர்ந்து விட்டால் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு சிந்தனை தான் இப்ப நம்ம முன்னோக்கி கொண்டு போறோம். ஆக இறை என்பது அவர் வாயிலாக சொல்லக்கூடிய இன்னொன்னு, இயற்கை எனும் நந்தவனத்தில் இறுதியாக பூத்த மலர் மனிதன். அந்த மனிதன் தன்னை முழுமையாக உணர்ந்த நிலையில நிலைத்து நீடித்து வாழக்கூடிய தகைமையை பெற்றுவிட்டால் அதுவே இறை மலர்ச்சி பெற்ற நிலை. அதாவது இறை மலர்ச்சி பெற்று எங்கும் இருக்கின்றது. இருந்தாலும் அந்த மனிதன் அதை தன்னுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு கணமும் உணரக்கூடியது மிகவும் எளிமைன்னு வேற சொல்றார். நமக்கு தெரியும், அந்த ஒரு இறையை உணர்வதற்காக எத்தனை முன்னோர்கள்
என்ன மாதிரிலாம் தன்னுடைய வாழ்க்கையெல்லாம் தியாகம் பண்ணி அருட்தந்தை வரைக்கும் மக்களுக்கு வழிகாட்டிட்டு இருந்தாலும், ஆனா அதே அருட்தந்தை அது எல்லாருக்கும் சாத்தியம், இந்த வாழ்க்கையில் சாத்தியம், இந்த விஞ்ஞானம் முன்னேறி பல பொருள் வசதிகளோடு வாழ்கின்ற இந்த தருணத்துல மிகவும் எளிமை என்று அவங்க கூறியிருப்பது நாம் நினைவுபடுத்திக் கொண்டால், இந்த மனிதனிடத்திலே இருக்கக்கூடிய ஆற்றல், நாம் அத சொல் வழக்குல 6வது அறிவு என்று அடிக்கடி சிந்தித்திருக்கோம். அந்த 6வது அறிவு என்பது நாம் நினைவுபடுத்திக் கொண்டோம் என்றால், 5 புலன்களுக்கு அப்பால், புலன் அறிவுக்கு எட்டாத ஒரு உன்னதமான இறையின் அம்சம்தான் அந்த 6வது அறிவு. அந்த அறிவு எல்லா இடத்திலும் நீக்கமற இயக்க ஒழுங்காக இயங்கிக் கொண்டிருந்த போதிலும், அது மனிதனிடத்திலே அதே அறிவு இயங்கும் பொழுது அந்த அறிவுக்கே சிறப்பு. அதையே அது உணர்ந்து கொள்ளக்கூடிய தன்மை மனிதன் என்ற சூழ்நிலையில் அமைந்திருக்கின்றது. அந்த மனிதன் எந்த ஒரு நிலையில் தன்னை நிலைப்படுத்திக் கொண்டால் அதுவாக அவன் தன்மாற்றம் அடைந்த வாழ்க்கையை வாழ முடியும். இதை சிந்தித்த அருட்தந்தை அவர்கள் அனைத்து சூழ்நிலைகளிலும் மனிதன் எளிமையாக பின்பற்றக்கூடிய ஆக்கப்பூர்வமான பயிற்சிகளை நமக்கு அளித்திருக்கின்றார்கள். சாதாரணமா நம்முடைய நாட்டுல சொல்லுவாங்க, இறை, கடவுள், தெய்வம் எல்லாம் அல்ல அந்த ஆற்றல்ல நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலிலே அந்த தெய்வ நிலை அல்ல தெய்வத்தன்மை உள்ளார்ந்து இருக்கின்றது என்பதை உறுதியாக சொல்லியிருக்காங்க. அந்த வார்த்தை எல்லாருக்கும் தெரியும் இல்லைங்களா? செய்யும் தொழிலே தெய்வம். நம்ம சாதாரணமா அந்த செய்யும் தொழிலே தெய்வத்தை நாம் செய்கின்ற பொருள் ஈட்டுவதற்கான தொழிலை நினைவுபடுத்திக் கொள்வோம். இது சரிதான். ஆனா நாமெல்லாம் வேதாத்திரிய உணர்வாளர்கள். அருட்தந்தை எப்பவுமே எல்லாத்துலயும் ஒரு பகுத்து பகுத்து அதோட மூலத்திற்கு சென்று அனைத்தையும் அளித்துள்ளவர்கள். அதே ஒரு வழியை நமக்கும் பின்பற்ற கற்றுக் கொடுத்திருக்காங்க. அந்த நிலையில சிந்தித்தோம் என்றால், அதே அருட்தந்தை என்ன சொல்லியிருக்காங்க? மனதிற்கு 3 தொழில்கள் உள்ளது: எண்ணம், சொல், செயலன். இந்த 3 தொழிலை கவனமாக நாம் செய்யும் பொழுது அதனுடைய உணர்வு, அந்த அந்த எண்ணமோ சொல்லோ செயலோ என்ற செயலை செய்யும் பொழுது அந்த செயலில் உணர்வாக நாம் பெறுவதுதான் இந்த வகுப்பு, இந்த சிந்தனை உரைக்கு முன்பு அன்பர் சொல்லும் போல அமைதி என்ற இன்ப துன்பம் அற்ற நிலை, அதற்கு மேல் பேரின்பம். இதைத்தான் நாம் அனுபவிப்போம். ஆனால் செய்யும் தொழிலே தெய்வம், தொழிலே தெய்வம் என்று கூறிய இடத்துல அந்த தெய்வ நிலையை, தெய்வத்தன்மை உணர வேண்டும். ஏன் அந்த செயல்னால துன்பம் வருகின்றது?
ஏன் அமைதியோ இன்பமோ பேரின்பமோ இல்லாமலும் போகின்றது, துன்பமும் இருக்கின்றதே? அப்ப என்ன அங்க கருத்து என்பது, நாம அந்த தன்னிலை என்ற தன்னிலை என்ற இடத்துல சிந்திக்கும் பொழுது, அந்த தன்னிலை எதை குறிக்கின்றது? நான் எங்கு இருக்கின்றேன், என்ன செய்து கொண்டிருக்கின்றேன், என்ன செய்ய வேண்டும்? அப்படி ஒரு சிந்தனை வரும்பொழுது, என்ன செய்து கொண்டிருக்கின்ற இடத்துல நின்னு பார்க்கும்போது, இந்த எண்ணமும் சொல்லும் செயலும் தான் இருக்கின்றது. அப்ப இந்த மூன்றினுடைய செயலின் விளைவை உணர்றதுதான் இன்பம், துன்பம், அமைதி, பேரின்பம். இதுல இன்பம், அமைதி, பேரின்பத்தோடயே நம்ம வாழ முடியுமா? வாழ முடியும். அப்ப அங்கு நமக்கு தேவையான மிக மிக முக்கியமான கருத்துதான் செயல் விளைவு தத்துவம். சிறப்பா சொல்லுவாங்க, ஒவ்வொரு செயலின் விளைவாக வருவதுதான் இறை. இப்ப மனிதன்ட்ட இறை நிறைவாக இருக்கின்றது. அந்த இறை மனிதன் என்ற சூழ்நிலை மூலமாக தன்னை ரசிக்க முடியும். ஆனா அந்த ரசிப்பதற்கான சூழ்நிலை உள்ள மனிதன் அந்த வாய்ப்பை பெரும்பாலும் நல்காமல் இந்த உலகத்திலே பல மனிதர்கள் பிறந்து வளர்ந்து மறைந்திருக்கின்றனர். ஆனால் நாமெல்லாம் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணம், முக்கியமாக மனவளக்கலையில் இணைந்து வாழ்கின்ற தருணமானது மிகவும் ஒரு கிடைத்தற்கரிய ஒரு பெயர். இதை நாம் முழுவதுமாக பயன்படுத்தி கொண்டு இந்த பிறவியிலேயே இந்த தன்னிலை என்ற நாம் செய்கின்ற செயலை நினைவுபடுத்திக் கொள்வது. அதாவது தன்னிலை என்பது நாம இன்னைக்கு என்னென்ன பண்ணிட்டு இருக்கோன்றதுல 3 விஷயம் தான் திருப்பி திருப்பி சொல்றார்: எண்ணம், சொல், செயல். இதை விழிப்பு நிலையில் நின்று நாம் ஆற்றும் பொழுது அங்கு நிச்சயமாக அது அந்த இறை என்ற தன்மையை நமக்கு எப்பொழுதும் உணர்த்தி கொண்டே இருக்கும். அதுவாக இருக்கும். இப்ப நடைமுறை வாழ்க்கையில வந்து பார்க்கும் பொழுது ஏன் அந்த ஒரு தடை இருக்கின்றது என்ற இடத்துல இந்த காலத்துக்குள்ளார சில விஷயங்களை பார்ப்போம். ஒவ்வொருவரும் நாம காலையிலிருந்து பல வேலைகளை செய்கின்றோம், கடமையாற்றுகின்றோம், அனைத்தையும் நிறைவுபடுத்தி கொண்டு இரவு உறக்கத்திற்கு செல்கின்றோம். உறங்கும் பொழுது அல்லது உறக்கத்துக்கு முன்பாக நாம் ஒரு செயலை செய்து பார்க்க வேண்டும். அது அன்று முழுவதும் நம்முடைய வாழ்க்கையில இந்த எண்ணம், சொல், செயல்கள்ல எவ்வாறு நாம் அந்த செயலின் விளைவை உணர்வாக உணர்ந்ததுல எதெல்லாம் நமக்கு சந்தோஷத்தை கொடுத்தது, எங்கெல்லாம் நமக்கு ஒரு நிறைவில்லாத, அமைதி இல்லாத உடலோ அல்லது மனக்குழப்பமோ அந்த வகையில உணர்ந்தவற்றை ரொம்ப டீட்டெயில்டா எண்ணி பார்க்க வேண்டாம், நினைத்தால் போதும். இதெல்லாம் நான் சந்தோஷமா இருந்தேன் இந்த தருணத்துல நான் சந்தோஷம் இல்லை. இதை அடிப்படையா நாம ஒரு சில வினாடிகள் சிந்தித்து விட்டு உறங்கியால் போதும். அந்த செயல் என்னன்னா, நம்ம ஒரு கணக்கெடுத்து பார்க்கிற மாதிரி. இப்ப அக்கௌண்டிங்ல சொல்லுவாங்க பேலன்ஸ் ஷீட். அந்த பேலன்ஸ் ஷீட்ன்ற ஒரு மிக சுருக்கமாக மகிழ்ச்சி அல்லது எனக்கு சோகம், இது 2 தான். அதை மட்டும் நினைச்சிட்டு படுத்தணும். இதுல ஒரு பெரிய ஒரு சிறப்பு என்னன்னா,
இந்த உடலுக்கு மிக முக்கியமாக இது ஒரு ஆற்றலை கொடுக்கின்றது. இரவு முழுவதும் இந்த ஒரு தன்மை எண்ணி விட்டு தூங்கி விட்டோம் என்றால் காலையில எழுந்திருக்கும் பொழுது அந்த நேரம் முழுவதும், இரவு முழுவதும் உடல் எதையெல்லாம் இயற்கை சார்ந்து அந்த இயக்கத்தை செய்யணுமோ அதை முழுமையா செய்யும். அப்ப உடல் ரீதியாக ஒரு மிக அற்புதமான சூழ்நிலை. அந்த சூழ்நிலையோடு மனிதன் உறக்கத்திலிருந்து எழும்பொழுது கிடைக்கக்கூடிய உற்சாகம். பல பேர் சொல்லியிருக்காங்க, அழுத்தந்தையும் சொல்லியிருக்காங்க, அந்த காலையில் எழும்பொழுது நமக்கு இருக்கக்கூடிய உணர்வு, அதாவது கண்கள் திறக்கும் பொழுது கண்கள் மிகவும் ஒரு இன்பமான ஒரு மிதமான சூழ்நிலையை அனுபவிக்க வேண்டும். அந்த கண்ணுக்கு எரிச்சல் இருக்கக்கூடாது. காலை கடன்கள்ல நாம் சிறுநீர் கழிக்கும் பொழுதும் எரிச்சல் இருக்கக்கூடாது. மலம் மிக எளிமையாக போகும். அதே போல இன்று நான் முழித்த உடனே எனக்கு ஏற்படக்கூடிய உணர்வு அடுத்த ஒரு நாள் எனக்கு இறைவன் அளித்திருக்கின்றார். இதில் நான் உற்சாகமாக இன்றைய அனைத்து கடமைகளையும் இயற்கை ஒழுங்கமைப்பிற்கு ஏற்ப, சமுதாயத்திற்கு ஏற்ப, குடும்ப கடமைகளுக்கு ஏற்ப நிறைவேற்றுவேன் அப்படின்னு ஒரு உற்சாகமான ஒரு மனநிலை. இதைத்தான் இப்ப நம்ம சிந்தனைக்கு முன்னாடி உலக சமாதானத்தை பத்தி சொன்னாங்க. அதற்கு எளிமையான ஒரு வழி என்ன என்றால், எழுந்தவுடன் உலகத்தை நினைந்து வாழ்க வையகம் என்று சொல்வது. இப்ப இந்த சிந்தனை எல்லாம் எதற்காக என்றால், முதலில் தன் நிலையிலே இந்த மனிதன் இந்த சூழ்நிலையை உருவாக்கி கொள்ள வேண்டும். இந்த சூழ்நிலையை உருவாக்கி கொள்வதற்கு நமக்கு அனைத்து பயிற்சிகளும் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அந்த பயிற்சிகளை செய்கின்றோம், உண்மை, சிறப்பாக செய்கின்றோம். உடற்பயிற்சி செய்கின்றோம், தவம் செய்கின்றோம், காயகல்பம் செய்கின்றோம், அகத்தாய்வு செய்கின்றோம். ஆனால் இந்த ஒரு சந்தர்ப்பம் என்பது மனவளக்கலையில நமக்கு கிடைத்த இந்த பயணத்திலே பல அன்பர்களையும் பல நிலைகளில் பயிற்சிகளையும் மேற்கொண்டும், பயிற்சிகள் மூலமாக சிந்தனையிலும் அனைவரிடம் கலந்து, பயிற்சி இல்லாதவர்களோடும் சமுதாயத்தோடும் தொடர்பு கொண்டு வரும்பொழுது நாம் பயிற்சியில் உள்ளவர்கள் இதை முக்கியமாக பயிற்சியை வாழ்க்கையோடு இணைத்து செல்ல வேண்டும். அந்த பயிற்சியாகத்தான் வாழ்க்கை இருக்க வேண்டும். அப்ப இந்த அருட்தந்தை அவர் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் தியாகம் செய்து அளித்த இத்தனை பயிற்சிகளை நாம் அன்றாட வாழ்க்கையிலே நடைமுறையிலே நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பை எப்பொழுதும் எதிர்நோக்கியும் அந்த வாய்ப்பை முழுமையாக பயன்படுத்தி கொள்ளவும் தயாராகும். அதுல நாம சிந்திக்கிறது தான் இந்த 2-3 இம்பார்ட்டன்ட் விஷயங்கள். அதே நிலையில நாம செயல் விளைவு பத்தி பார்த்தோம். அதுதான் செயலில நமக்கு விளைவாக வருவதுன்றதுதான் செய்யும் தொழிலே தெய்வம் என்பதுல. அப்ப அந்த செயல் விளைவுல வரும்பொழுது சாதாரண மனிதருக்குள்ளார நம்ம பார்க்கிறப்ப என்ன சொல்றாங்க, எந்த ஒரு துன்ப உணர்வு மேற்கொண்டு இருக்கும் பொழுது நண்பரிடத்திலேயோ மற்றவர்களை சொல்லும் பொழுது காரணம் எப்பொழுதுமே தன்னை தவிர வெளியிலே காண்கின்றோம். ஒரு மனிதராலேயோ அல்லது ஒரு செயலாலேயோ அல்லது அந்த பொருளாலேயோ வேறொரு சந்தர்ப்பத்தையோ, இதைத்தான் பெரும்பாலும் இது பழக்கம் என்பது சாமி சொல்றோம். ஆனா விளக்கம் கொடுத்திருக்காங்க. என்ன விளக்கம் கொடுத்திருக்காங்க? முன்னோர்கள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் தீதும் நன்றும் பிறர் தரவாரா. அதே அருட்தந்தை செயலுக்கு விளைவு. அதே பல பழமொழிகள் சொல்லும் போதும் வினை விதைத்தவன் வினையறுப்பான், திணை விதைத்தவன் திணையறுப்பான். ஆக இந்த நாம போகக்கூடிய ஆன்மீக வழியில இந்த தன்னிலை உணர்வதற்கு அடுத்த மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, எந்த ஒரு துன்பம் என்றாலும் அங்கு ஒரு சரண்டர்னஸ், நம்ம நம்மளை அப்படியே சரணாகதியாக்கணும். என்ன, இது என் செயலால் மட்டுமே இந்த விளைவு. அந்த செயல்
இன்றோ என்றோ வேறு எந்த பிறவியிலேயோ செய்ததின் விளைவை நான் இப்பொழுது இந்த கணத்திலே அனுபவிக்கின்றேன் என்று திடமாக, முழுமையாக, எந்தவித சந்தேகமுமின்றி அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் அடிப்படையாக ஆன்மீகம் மட்டுமல்ல, தன் நிலையை நாம் முழுவதுமாக ஒவ்வொரு கணமும் உணர்வதற்கு இந்த கருத்து நீங்காம நம்ம மனசுல இருக்கும், நிலைத்திருக்க வேண்டும். அதையே வள்ளுவர் சொல்லும்போது என்ன சொல்றாரு? இடுக்கண் வருங்கால் நகுக என்றார். துன்பம் வரும் வேளையிலே சிரிங்க என்றார். அதான் சாமிஜி சொல்றார். துன்பம் வரும்போது வெல்கம் பண்ணணும். ஏன் அந்த துன்பம்? அது என்னுடைய கருமையத்தின் ஒரு செயல் இன்று எனக்கு துன்ப உணர்வை அளிக்கின்றது. அந்த உணர்வை அளிப்பதற்கு இறை வேறு ஒரு மனிதரையோ அல்லது வேறு ஒரு சூழ்நிலையையோ அது துணை கொண்டு நம்மிடத்திலே அளிக்கும். அப்ப அந்த இடத்துல அதை வெல்கம் பண்ணிட்டு, ரியாக்ட் ஆகாம அக்செப்ட் பண்ணிட்டு, உடனடியாக அங்க ஃபர்ஸ்ட் இது என்னுடைய செயல்தான், ரெண்டாவது அதுக்கு துன்பத்துக்கு மூலமாக, காரணமாக, ஊடகமாக இருக்கிற பொருளையோ மனிதரையோ செயலையோ வாழ்த்து. ரியாக்ட் அப்படின்றது சாதாரணமா இந்த ஜேஇ எக்ஸாம், காம்படிட்டிவ் எக்ஸாம், இந்த எக்ஸாம்லாம் எழுதும் பொழுது கரெக்டான ஆன்சருக்கு மார்க், தப்பான மார்க் நெகட்டிவ் மார்க். அது மாதிரி வாழ்க்கையில ரியாக்ட் ஆனோம்னா நமக்கு நெகட்டிவ் மார்க். அந்த ரியாக்ட் எதனால வருது? என்னுடைய பாவப்பதிவுகள், என்னுடைய பாவப்பதிவு, பிரத்யாரது எப்பவுமே கிடையாது. அதனாலதான் நம்ம இன்னைக்கு வரைக்கும் வாழ்க்கையில சிந்திச்சு பாருங்க, நம்மளை தூய்மைப்படுத்தி நம்மளை புடம் போட்டு வாழ்வில் அந்த வீடு பேறு அடைவதற்குத்தான் எப்பொழுதும் இறை நம்மிடத்திலேயே இருந்து கொண்டு நம்மை சுற்றி சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் போல இருந்து கொண்டு இயங்கிக் கொண்டிருக்கின்றது. இதை உணர்ந்து விட்டோம் என்றால் நமக்கு எப்பொழுதுமே நிலைத்த நீடித்த இன்பம்தான். அந்த வகையில இந்த மனிதன் அருத்தந்தை கூறுவது போல இறைநிலை உணர்தல் என்பது மிகவும் எளிமை. அது ஒரு சொல்ல, இந்த எலக்ட்ரிசிட்டி வச்சுக்கிட்டே நீங்க எல்லாத்தையும் உணர்ந்து விடலாம் அப்படின்றார் விஞ்ஞான உலகத்துல. ஆக அத்துணை எளிமையான ஒரு இறைநிலை உணர்தலை நாம் எவ்வளவு அதை கடினமாக நினைத்து கொண்டிருக்கோம் என்பதுதான் இப்ப சிந்திக்கும். அதனால அது கடினம் இல்லை என்பதை இப்பொழுது நாம் மனதில் தெளிவாக வைத்துக் கொள்ள வேண்டும். எப்பொழுது கடினம் இல்லை என்று ஒரு மனம் நினைக்கின்றதோ, அது எளிமை என்று நினைத்தவுடனே மனதின் ஆற்றல் எல்லாருக்கும் பிரபஞ்ச ஆற்றலுக்கு நிகரானது. எளிமை என்று நினைத்தால் எளிமை, நடக்கும் என்றால் அது நடக்கும். மனதை பற்றி அவ்வளவு அர்த்தம் அவங்க சொல்லியிருக்காங்க. மனம் என்பது எதை பார்க்கின்றதோ, எதை நினைக்கின்றதோ அதன் வடிவமாகவும் அதன் குணமாகவும் மாறிவிடும். அதனால்தான் துரியாதம் கொடுத்து எப்பொழுதுமே மனதை இறைநிலையோடு கலக்க விட்டு அதே தன்மையிலேயே நிலைத்து நிலைத்து இருக்க, அதுக்கப்புறம் என்னென்னலாம் நமக்கு கிடைக்கும் எழுதிட்டார். எல்லாம் பாசிட்டிவ் தான். அதனால இந்த தன்னிலை உணர்தல் என்பது முதல்ல ஒரு கேள்வி கேட்கணும். தன்னிலை உணர்தல் வேணுமா அப்படின்னு பார்த்தோம்னா அதுதான் இதுக்கு அர்த்தம். ஏன் எல்லாமே நம்ம வாழ்க்கை பூரா எல்லாம் அல்ல பேராற்றலான, எங்கும் நிறைந்த ஆற்றலான, அனைத்தும் அறிந்த ஆற்றலை நாம் அதற்கு ஒரு பெயர் சூட்டி அதை நாம் உணர வேண்டும், அல்ல அதை நாம் காண வேண்டும் என்று பல நிலைகள், பல வழிகள் மனிதர்கள் சென்று கொண்டிருக்கும் நிலையில அது எங்கும் இல்லை, நம்மிடத்திலே இருக்கின்றது, நிறைவாக இருக்கின்றது. மனிதன் மூலம் மட்டுமே அது தன்னை முழுமையாக வெளிப்படுத்தக்கூடிய சூழ்நிலை அமைத்துக் கொண்டிருக்கும் பொழுது இதை விட்டு நாம் எங்கு செல்ல முடியும்? ஆக அது முழுமையாக இருக்கக்கூடிய இடத்தை முதல்ல நாம் தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த தூய்மை என்பது உடலில் ஆரம்பிக்கும்.
அப்ப உடலில் இருக்கக்கூடிய அத்தனை கோடி செல்களின் இயக்கம், அந்த ஒவ்வொரு செல்லின் இயக்கத்திலும் அதனுடைய மையத்திலே இருப்பாக இருப்பதுதான் இறை. அதே செல்கள் இயங்குவதற்கு தேவையான உயிர் சக்தியை உயிர் துகள்கள் மூலம் கொடுத்து கொண்டிருக்கின்றது. அந்த ஒவ்வொரு உயிர் துகளின் மையத்தில் இருப்பதும் அதே இருப்பு ஆற்றலான இறைநிலை. அது இருப்பு ஆற்றலாகவும் அது எவ்வாறு இயங்க வேண்டும் என்ற கருத்தை அளிப்பதும் தான் அறிவு. அத ஒரு இடத்துல சாமிஜி சொல்லும் பொழுது, இறைநிலையினுடைய மலர்ச்சியிலே இருக்கக்கூடிய அந்த உள்ளார்ந்த ஆற்றலான சூழ்ந்தெழுத்தும் ஆற்றல், அந்த ஆற்றல் அதை தொடர்ந்து அதன் நிழலாக வரக்கூடிய நுண்ணதிர்வு, அந்த நுண்ணதிர்வு ஆன்மான்றார் சாமிஜி. இறை நிலையினுடைய சூழ்ந்தெழுத்தும் ஆற்றலின் தொடர்ச்சியான அந்த தன்மாற்றத்திலே நுண்ணதிர்வாக வருகின்றதை ஆன்மா என்றும், இறையின் ஆன்மா என்றும். அப்ப அந்த ஆன்மா அதுவாக இருந்தால் அதுதானே அதனுடைய மனம் அப்படின்றார். இப்ப அப்படியே நம்ம கிட்ட வந்தோம்னா, நம்ம மனம் ஏன் அலை அலையாக வந்து கொண்டே இருக்கின்றது? காரணமே அந்த நுண்ணதிர்வு. அப்ப அந்த ஆனா அந்த இறையின் பாதையில வந்த பல நிலைகளை அருட்தந்தை நமக்கு பல நேரங்கள் விளக்கியிருக்காங்க. பட் இதை எதுக்கு கோடிட்டு காண்பிக்கிறோம் என்றால், நாம் யார், நம்மிடத்திலே என்ன ஆற்றல் இருக்கின்றது, அந்த ஆற்றலை எவ்வாறு உணர்ந்து கொள்ள வேண்டும், அதற்கான அடிப்படை விஷயம்தான் நாம் செய்கின்ற செயல்கள். எல்லாரும் செயல் செய்து கொண்டே இருக்கின்றோம். செய்துதான் ஆக வேண்டும், செய்யாமல் இருக்க முடியாது. ஏனால் இந்த பிரபஞ்சத்திலே எல்லா தோற்றங்களும் எப்பொழுதுமே இயக்கத்தில் இருக்கின்றது, மனிதன் உட்பட. மனிதன் ரெஸ்ட் எடுக்கும்னு சொல்லுவான், ரெஸ்ட் எல்லாம் கிடையாது, எல்லாமே இயக்கம் தான். ரெஸ்ட் டைம்லயும் எல்லாமே வேலை பார்த்துட்டு. ரெஸ்ட் இஸ் நத்திங் பட் யூ ஷட் டவுன் த சென்சஸ், அவ்வளவுதான். ஆனா சென்ஸ் கண்ணை மூடினாலும் கண்ணுல ரத்த ஓட்டம் ஓடிதான் ஆகணும். அதனால எல்லாமே இயக்கம். அவன் சென்ஸ் இயக்கத்துக்கு வரும்பொழுது எவ்வாறு இயங்க வேண்டும் என்பதுதான் அங்க தன்மையை மாற்றி கொடுப்பது. அப்ப அந்த தன்மையில் மாற்றத்தை எவ்வாறு உணர வேண்டும்? இன்பமாகவே உணர வேண்டும். நிலைத்த நீடித்த இன்பம். அதற்கு தன்னிலை என்ற இடத்துல நான் செய்கின்ற என்னுடைய எண்ணம், என்னுடைய சொல், என் செயல் எந்த தன்மையில் இருக்க வேண்டும்? துன்பம் தராமல் இருக்க வேண்டும். அதே நிலையில துன்பத்தை போக்குவதற்கும் முயற்சி எடுக்க வேண்டும். இந்த இரண்டு குணங்களை மனிதன் உள்ளார்ந்த தன்மையாக வைத்திருக்கின்றான், அன்பும் கருணையுமாக. அந்த அன்பும் கருணை தான் இறையின் வெளிப்பாடு. இது ஒரு காலத்துக்குள்ளார சுருக்கி அமைத்து கொள்ளக்கூடிய சிந்தனை அல்ல என்பது தெரியும். ஆக நாம் இதை தொடக்கமாக வைத்துக் கொள்வோம். இந்த நிலையில தன்னிலை உணர்வை நிறைவு செய்து கொள்கின்றேன். வாய்ப்புக்கு நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.